வட சென்னையின் பிரதானமான விழா இந்த திருப்பதி திருக்குடை ஊர்வலம். திருப்பதி மலையில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் போது கோவில் உற்சவரை ஊர்வலமாக அழைத்துச் செல்வார்கள். அப்போது உற்சவருக்கு முன்னும் பின்னும் அலங்கரிக்கப்பட்ட குடைகள் எடுத்துச் செல்லப்படும். பட்டு துணி, மூங்கில், ஜரிகை, மின்னும் பொருட்கள் போன்றவற்றால் நகாசு வேலைப்பாடுகளுடன் சுமார் 7 அடி விட்டம் 7 அடி உயரத்துடன் 10 குடைகள் தயாரிப்பாளர்கள். குறிப்பாக சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இந்த பணி என்பது நடைபெறும். இந்த சென்னகேசவ பெருமாள் கோவில் என்பது சவுகார்பேட்டை NSC போஸ் சாலையில் இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஜரிகைகளும், வெள்ளி ஜரிகைகளும் ஒவ்வொரு ஊரிலிருந்து கேசவ பெருமாள் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு குடை என்பது தயாரிக்கப்படும். பிறகு காஞ்சிபுரத்திலிருந்து பட்டும் ஜரிகையும் வந்து சேர்ந்த பிறகு 2 குடைகள் திருப்பதிக்கானவையும் பெரியவையாகவும் அது தயாரிக்கப்படும். மற்றும் 8 வழியில் பெருமாள் கோவில்களில் வழங்கப்பட்டுவிடும் இந்த திருப்பதி கொடை. குறிப்பாக திருப்பதி பிரம்மோற்சவத்துக்கு முன் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் சென்னை தேவராஜ முதலி தெருவில் இருக்கக்கூடிய சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்துதான் இந்த குடை ஊர்வலம் ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கும். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமையான ஒரு விழாவாக இதனை சென்னை மக்கள் பார்க்கிறார்கள். தற்போது இந்த திருப்பதி திருக்குடை ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. யானை கவுனியை இந்த திருப்பதி திருக்குடை ஊர்வலம் தாண்ட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திருக்குடை ஊர்வலம் NSC கோசாலை, கோவிந்தப்பன் தெரு சந்திப்பு, பைராகி மடம், பால்டாக் சாலை வழியாக கவுனியை தாண்ட இருக்கிறது. அந்த ஊர்வலம் தற்போது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த யானை கவுனியில் கூடியிருக்கிறார்கள். குடை கவுனி தாண்டுவதை பார்ப்பதற்காக பொதுமக்கள் கோவிந்தா என்ற கோஷம் எழுப்பியபடி யானை கவுனி சந்திப்பில் தயாராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கவுனியை தாண்டிய பிறகு திருப்பதி திருக்குடை ஊர்வலம் யானை கவுனி பாலம், சூளை நெடுஞ்சாலை, ஏசி ரோடு, வடமலையான் தெரு, தானா தெரு, செல்லப்பா தெரு வழியாக இரவு ஐனாவரம் காசி விஸ்வநாதர் கோவிலை சென்றடைகிறது. அங்கு திருக்குடைகளுக்கு வரவேற்று இசை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது, வழிபாடுகள் நடைபெறுகிறது. அதன் பிறகு நாளை சென்னை ஐனாவரம், வில்லிவாக்கம், திருமுல்லைவாயல், திருவள்ளூர் வரை திருக்குடை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அக்டோபர் 7ஆம் தேதி திருப்பதி திருமலைக்கு இந்த திருக்குடை ஊர்வலம் கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அங்கு திருக்குடை ஊர்வலத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் தரிசிக்க காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திருக்குடை திருமலையை அடைந்ததும் ஏழுமலையான் கோவில் மாட வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் சென்று வேங்கமுடையானுக்கான வத்திரம் உள்ளிட்ட மங்கள பொருட்களுடன் திருப்பதி ஜீயர்கள் முன்னிலையில் திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளிடம் இந்த திருப்பதி குடை ஊர்வலம் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே யானை கவுனி, சவுகார்பேட்டை, சூளை, ஐனாவரம் என அந்தந்த பகுதிகளில் திருப்பதி குடை ஊர்வலத்தை காண்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திருப்பதி குடை ஊர்வலத்தை முன்னிட்டு முழுவதுமாக போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து வால்டாக் ரோடு வரக்கூடிய சாலை முழுவதும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து மூலக்கொத்தளத்திலிருந்து வால்டாக் சாலைக்கு வரக்கூடிய சாலையும், அதே போல புரசைவாக்கம், சூளை பகுதிகளிலும் போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. குடை ஊர்வலம் ஐனாவரம் நோக்கி செல்லும் போது அந்த இடத்தில் மெட்ரோ ரயில் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கும் அந்த ஊர்வலம் வரும் நேரங்களில் போக்குவரத்து என்பது தடை செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.